அதோட ஆரம்பம் தான் இது. அது டிவோர்ஸ் பேப்பர் விஷ்வா. இனிமே அந்த இந்து வேணான்னு கர்ணா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இதுல அந்த கர்ணாவோட கையெழுத்து மட்டும் தானே இருக்கு. அந்த அந்த இந்து அவ அதுல கையெழுத்து போடணும்ல. இவ்வளவு யோசிச்சவன் அதை யோசிச்சிருக்க மாட்டானா? உன்னை அத்தனை பேர் முன்னாடி வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தினால அதுக்கு நீங்க ஏதாவது திரும்ப கொடுக்க வேணா? இன்னைக்கு அந்த இந்து இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட போறா. அதுவும் ஓ முன்னாடி நீ சொல்லி. அண்ணா எப்படிங்க? டேய், அந்த இந்துவை நேரம் அடிச்சா அவ எப்படியாவது அதை சமாளிச்சிருவா. அதனால அவ மனசுல வலிக்கிற மாதிரி அடிக்கணும். அந்த இந்து அக்கா தீபா நம்ம கர்ணா கொடுத்த 10 லட்சத்தை வச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்கா. இப்ப நாம அங்கே கை வைக்கணும். அப்ப அந்த இந்து தானா நம்ம வலிக்கு வருவா. அண்ணா சூப்பர்ண்ணே. விஸ்வா, இன்னைக்கு நீதான் கிருபா, நீதான் திவாகர். நீ அவளை எப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி ஆசை தீர பழி வாங்கிக்கோ. இந்த புடவை அக்காக்கு சூப்பரா இருக்குல்ல? இந்து, எத்தனை நாளைக்கு உன்னை இப்படி ஏமாத்திட்டு இருக்க போற? என்னதான் எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே நீ சந்தோஷமா காட்டிக்கிட்டாலும் அப்படிலாம் இல்ல. உன் மனசுக்குள்ள நீ கர்ணாவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாண்டி கிட்ட சொல்லி கர்ணா கிட்ட பேச சொல்லிருக்கேன். நீ கவலைப்படாத, நல்ல ஒரு முடிவா வரும்னு நம்புவோம். பாண்டி கிட்ட என்ன சொன்ன? ஏய் என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா? ஏய் நேத்து தானே கர்ணா அவங்க அண்ணனை விட்டுட்டு வந்தா நான் ஏத்துப்பேன்னு சொன்னேன்ல. நான் நேத்தே பாண்டி கிட்ட சொல்லி கர்ணா கிட்ட பேச சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்துல நடக்காது. கர்ணா அவங்க அண்ணனை விட்டுட்டு வரமாட்டான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். சரி, பாண்டி முதல்ல பேசி பார்க்கட்டும். கர்ணா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமே. ஏன் என்னாச்சு? எப்படி நடக்காதுன்னு சொல்ற? அது அவங்க அண்ணன் நேரத்தே அவன்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கிட்டாராம். டைவர்ஸ் நோட்டீஸா? என்னடா சொல்ற? ஆமா. ஐயோ, ஏய் என்னாச்சு? யார் போன்ல? ஐயோ சிஸ்டர். பாண்டி என்னாச்சு? பேசுனானா? அவர் என்ன சொல்றாரா? அவங்க அண்ணனை விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு சம்மதமா? அது வந்து இன்னும் கர்ணா கிட்ட பேசலையா? நீ அவன் கிட்ட கேக்குறதே வேஸ்ட். கண்டிப்பா அவன் இதுக்கு ஓகே சொல்ல மாட்டான். பாண்டி என்னடா இது? எப்படிடா இப்படி நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டாரு? அதான் செல்வி எனக்கு தெரியல. பாண்டி
இங்க என்னடானா இவ என்னதான் நடக்காதுன்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் கர்ணா இங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்காடா. அந்த ஏக்கம் அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இவர் ஏன்டா சைன் பண்ணி வச்சிருக்காரு? எப்படி அவரால முடியுது? அவன் அப்படிதான் செல்வி. அவங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அவர் சொல்றத அப்படியே செய்வான். இந்த விஷயம் மட்டும் இந்துவுக்கு தெரிஞ்சதுன்னா அதை எப்படி தாங்க போறான்னு எனக்கு தெரியலடா. சரி, நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். நானே உன்னை கூப்பிடுறேன், சரியா? சரி செல்வி. என்னடா குடிச்சிருக்கியா? அண்ணா லைட்டா. என்னடா இது புது பழக்கம்? பகலே குடிச்சிருக்க? அண்ணே, அங்க பாருங்கண்ணே.